வாழ்க்கையில் பணத்தை மட்டும் சேர்த்துக்காதீங்க, நல்ல நண்பர்களை சேர்த்துங்க. சேர்த்துக்குன்னு ஒரு நாள் செலவாகுதோ இல்லையோ வந்துருங்க. இந்த மாதிரி இடத்த லைஃப்பில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துருங்க, பார்க்க முடியாது. வியூவை காட்டுறா முதல்ல மக்களுக்கு. நைட்டு ஒரு 11 வந்தோம் நாங்கள் மூணாருக்கு. அதுக்கப்புறம் ரூம் தேடி கிடச்சி எங்களுக்கு ஒரு டொக்கில் இருக்குது. ஆனால் பட் ரூம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பட்ஜெட்டாக 1500 நாங்கள் ஒரு நைட்டுக்கு ரூம் எடுத்தோம். எடுத்துகிட்டு இங்கே அப்படியே ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. தமிழ்நாட்டு சாப்பாடு தான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம் மூணாரில் எங்கே போவேனா அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப ரேட்டாக இருக்குது. இப்போ ஜீப் சவாரியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரூபா சொன்னாங்க, இப்போ வந்து 5 ரூபா சொல்கிறாங்க. அதனால் டைமிங் ஏற்ற மாதிரி அவங்க சொல்லும் போது உடனே ஓகேனா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. கைஸ் ஜீப்பில் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வேற லாக் வேற இல்லை. அவர் வாயில வசம்ப வச்சு தேய்க்க லைட்டாக ரைட்டுக்கு கட்டாச்சுன்னா அப்படியே கார் ஒரு ரோலிங் அடிக்கும். அப்படியே கைஸ் ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மூணார் சிட்டியே வந்து அழகாக தெரியும். வாங்க நான் இருங்க. இந்த ரோட்டில் உங்களுக்கு தெரியும் பார்த்துங்க எவ்வளோ பெண்டாகினா ஹில்ஸ் டாப் மேலே ஏறியாச்சு. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கோசரம் நாங்கள் இந்த ஹில்ஸை மேலே ஏறணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே இருந்து அந்த சுற்றி பார்க்குறதுக்கு மூணாரே தெரியுது பாருங்கள். கீழே அதான் சிட்டி. அங்கேருந்து தான் இப்போ நாங்கள் மேலே வந்திருக்கோம் இந்த வியூ பார்க்கறதுக்கு தான். ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபாக் வந்து தெரியும் உங்களுக்கு. பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கும் போது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் வந்து ரைட்லேயும் வந்து எங்களுக்கு மலை, லெஃப்ட்லேயும் எங்களுக்கு மலை, நடுவில் ரோடு. அந்த இறங்குறது வந்து ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து நம்மளுக்கு தெரியும். பட் சைடில் என்ன இப்போ பெண்டுலாம் இருந்துச்சா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் தான் போயிட்டுருக்கோம். இவர் டிரைவர் சொன்னார் இங்கே நியர்பையில் ஒரு ஜிப்லைன் இருக்குது சொல்லிட்டு. சரி அங்கே தான் போகிறோம். இப்போதான் காய்ஸ் ஜிப்லைன் முடித்தோம். உங்கள் ஃபேவரட் யூடியூபர் போனார், நான் போனேன், முடிச்சிட்டோம். ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சங்கடம் தான். அதனால் உங்கள் யூடியூபர் போயிட்டு வந்துட்டார். மீதி போகிற வீடியோவில் பார்ப்போம். ஏற முடியல காய்ஸ், கால் வலிக்குது. இப்போ நாங்கள் ஜிப்லைன் போயிட்டு வந்தோம். இது வந்து ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். இன்னொன்று ஒரு ஜிப்லைன் இருக்குது படுத்துட்டு போகிற மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி போகலாம் படுத்துட்டு. பட் அது ரேட் அதிகனால அங்கே போகல. கைஸ் ஃபைனலாக ஜிப்லைன் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். என்னடா ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டாக சுற்றி நிற்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலாக ட்ரெக் பண்ணி போனோம். ஒரு மலை வந்து கீழே நிறுத்திடுவாங்க ஜீப்பு, மேலே ஜீப் போவோம். பட் இப்போ இங்கே ஏதோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நடந்து தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் மேலே தான் ஏறணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்துவிட்டோம். இந்த இடம் தான், இந்த ரோட் வந்து கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அதுலேருந்து வண்டி போகாது. எல்லா வண்டியும் கீழே தான் நிற்கிது ஜீப்லாம். இதுக்கப்புறம் நாங்கள் மேலே போகிறோம். கைஸ் இதான் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் போதே அமைதியாக இருந்தது ரொம்ப. அது கீழே டிரைவர் சொன்னார் நீங்கள் எது எங்கே போனாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே போங்க. ஏன்னா ரோடு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் 2 ரோடு பிரியும். அது நீங்கள் போயிட்டீங்கன்னா வேறு இடம் வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. லெஃப்ட்டில் இருந்து எப்படியும் மேலே டாப் வந்தாச்சு. நாங்கள் கைஸ் இங்கே வட்டப்பாறை வியூ பாயிண்ட் சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படியே இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் வியூ க்ரீனிஷ் தான். ஈவினிங் சன்செட்டு, மார்னிங் சன்ரைஸு உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்களேன். இது மாதிரி பச்சை பசங்க எங்கேயும் எவ்வளோ காசு கொடுத்து எல்லாம் பார்க்கவே முடியாது. நல்ல வியூ இங்கேருந்து. இங்கே வியூ பண்ணதானே பசங்க எல்லாம் வேற லெவலில் வைப் ஆயிட்டானுங்க. நான் காட்டுறவங்க பாருங்க எல்லாம். பாருங்க செம வியூ, நல்லா செம வியூ பண்ணுங்க. நல்லா எல்லாம் சரியான வைப்பு நல்லா. ஆனால் மஸ்ட் உங்களோட சேஃப்டி முக்கியமாக. வாங்க சேஃப்டியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கையில் பணத்தை மட்டும் சேர்த்துக்காதீங்க, நல்ல நண்பர்களை சேர்த்துங்க. சேர்த்துக்குன்னு ஒரு நாள் செலவாகுதோ இல்லையோ வந்துருங்க. இந்த மாதிரி இடத்த
லைஃப்பில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துருங்க, பார்க்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அந்த வியூவை காட்டுறான் போல மக்களுக்கு. ஆக்சுவலாக சொல்லி ஆகணும், எங்கே பார்த்தாலும் மழை தான் தெரியுது. பட் ஆனால் இந்த மலை மேலேயும் ஒருத்தர் வந்து ரெசார்ட் ஒன்றுத்தவங்க வச்சுருக்காங்க. அப்போ தான் யோசிச்சேன், இது மாதிரி மலை மேலே ரெசார்ட் இருந்தால் நம்மளும் இங்கே மாதிரி இருந்தால் ஈவினிங் டைம்லேயோ இல்லைனா மார்னிங் சன்ரைஸ் அப்போயோ நம்ம வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் அப்படியே கீழே இறங்கிட்டோம். அடுத்த ஸ்பாட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியில் தான் என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா, ரிவர் கிராசிங் போல் அவங்க ஜீப்பில் சொன்னாங்க, இது மாதிரி ரிவர்லலாம் நம்ம க்ராஸ் பண்ணி கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வத்தில் ஃபோனை வந்து வெளியில் செல்ஃபியில் வச்சு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா அன்றைக்கி நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் டிரைவருக்கு என்ன காண்டுன்னு தெரில, தலைவர் என்னை குளிப்பாட்டிட்டார். சரி ஃப்ரெண்டை வந்து வெளில தான் எடுக்க சொன்னேன், டே இது மாதிரி எடுறங்கடா அப்படின்னு. பார்த்தா எடுக்கிற நேரம் பார்த்து அவன் ஃபோனும் சொதப்பி போய். அப்புறம் 2வது ட்ரேக்காக தான் நான் பண்ணோம். இது ஃபினிஷிங் முடிச்சு இதை இப்போ அவுட்புட் எப்படி வந்து இது பாருங்கள் உங்களுக்கு. அண்ட் ரிவர் கிராஸ் பண்ண பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டு கைஸ், எங்கள் இப்போ மூணாறில் 33rd சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் இங்கே ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வில்லிவாக்கத்தில் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஹேங்கிங் பிரிட்ஜ் கட்டியிருந்துக்கிறாங்களோ, பட் ஆனால் இங்கே அதே மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு அப்படியே இது பண்ணிட்டு காட்டுறேன். வாங்க எல்லாம் மேலே மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கிங் தான். ஜம்ப் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், கீழே எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு அது வருது. இப்போ ஹேங்கிங் இந்த கயிறு இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 பக்கமும் கயிறு கட்டி மேலே ஹேங் பண்ணி இந்த பிரிட்ஜை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு என்ட்ரி வந்து 10 ரூபாவாம். அதுவும் இந்த பிரிட்ஜுக்கு மட்டும் தான் என்ட்ரி. அப்படியே போயிட்டு ரிட்டன் இந்த மாதிரி வியூ, சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ அது மாதிரி எடுக்கிறதுக்கு தான், வேறு எந்த பர்பஸ்க்கும் கிடையாது. கீழே அப்படியே ஃபால்ஸு, தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது தெரியுது தண்ணி கம்மியாக இருக்குது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. வேணும்னா நீங்கள் கூட இறங்கி குளிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எங்கள் பசங்க ஆல்ரெடி ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். அங்கே நல்லா பாண்டு மாதிரி இருக்குது குளிக்கிற மாதிரி. ஸோ அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்.